ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. நாளைக்கு கண்டிப்பா நீ புன்னகை பூக்கும் அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை உன் முகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ அழுத அழுகைக்கும் சேர்த்து நாளைக்கு நீ பெருமகிழ்ச்சி கொள்ளும்படி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீருமே செல்லமே. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். மனசில் இருக்க பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உன் கடமையை செய்ய. உனக்கான முடிவை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைன்னு சொல்லி கவலைப்பட்டாய் அல்லவா? இதோ உனக்கான பாதையில் நீ போகும் பாதையில் நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னை காயப்படுத்தின மனிதர்களிடம் இருந்தும் உனக்கு ஒத்து வராத சூழல்களில் இருந்தும் இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்ற போகிறேன். நீ இழந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. என்னை நம்புனினா கூடிய சீக்கிரம் உனக்கு சிறப்பானதை, உனக்கு சரியானதை, உனக்கு சந்தோஷம் தரக்கூடியதை இந்த வராகியம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லமே. யாருமே இல்லாமல் இருக்கும்போது நீ மட்டும் தனியாக உட்காந்து கண்ணீர் வடித்ததும் கவலைப்பட்டதும் எனக்கு தெரியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க வேணும்னா உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பலவீனமான ஆள் கிடையாது. நீ கீழே விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் பிடிவாத குணம் எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீ பிடிவாதமாக எது வேணும்னு கேட்டியோ அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. என் செல்ல பிள்ளையான உனக்கு மனக்காயங்கள் அனைத்தையும் ஆற்றி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் முகத்தில் நான் புன்னகையை வரவழைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ கேட்டதை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்கலன்னு சொல்லி தானே கோவப்பட்ட. இதோ நீ கேட்டதையெல்லாம் பல மடங்கு சிறப்பானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய். உன்னால் முடியாதது எல்லாம் இந்த வராகியம்மா ஏன் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன். உன்னை படைச்ச நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்றைக்கி உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு உன் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உனக்கு கீழே உன்னை விட கஷ்டப்படுறவங்க நாளைக்கு உன்னை விட மேலாக வசதியான வாழ்க்கையை வாழலாம் அல்லவா? ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். இதில் நிரந்தரமான இன்பம் துன்பம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது வாழ்க்கை திடீர்னு ஒரு புது தொடக்கமாக மாறும். அதனால தான் உன் வாழ்க்கையும் மாறப்போகுது. நீ தைரியமாக இருன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். நாளையிலிருந்து நீ கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. இன்னையிலிருந்து இன்று இரவோடு இரவாக உனக்கான துன்பங்களை எல்லாம் நான் முடிச்சு கொடுத்துருவேன்னு நம்பி நிம்மதியாக தூங்கு. நாளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உன்னால் முடியும். களத்தில் இறங்கி நீ போராடும்போது உனக்கு தேவையான பலனை, உனக்கு தேவையான பலத்தையும் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். இன்றைக்கி இருக்கிற விஷயங்களையெல்லாம் இரவோடு இரவாக புதைச்சிட்டு நாளை ஒரு புது தொடக்கமாக நினச்சி புத்துணர்ச்சியோடு வாழ தயாராயிக்கோ தங்கமே. வராகியம்மா என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை நீங்கள் தான் சரி செய்யணும்னு கேட்டாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். கடலின் மேல் பகுதியில் மட்டும்தான் அலைகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் கடலின் ஆழத்துக்குள்ளே போனினா ஒரே அமைதியாக தான் இருக்கும். அதே போல் வெளி உலகம் உன்னை என்ன சொன்னாலும் உன் மனசை நீ எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ. உன் மன அமைதியை யாராலும் குலைக்கவோ கலைக்கவோ முடியாது. அந்த அளவுக்கு உன்னை நீ அமைதியாக வச்சுக்கணும். சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விட்டுட மாட்டேன். சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே
அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். எல்லாத்தையும் இழந்துட்டது போல நீ வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் நான் உனக்காக ஒரு புது வாழ்க்கையை தானே உருவாக்கி தரப்போகிறேன். இப்போது வெறும் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய உனக்கு முன்பாக நான் பல மதிப்புகளை போட்டு உன்னை கோடி கோடியாக வெற்றிகரமான ஆளாக உருவாக்க தான் போகிறேன். உனக்கு முன்னால் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு துணையாக நானும் வருவேன்ற நம்பிக்கையோட தைரியமாக அடியெடுத்து வை. என்னை தேடி நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் நீ காட்டுற அன்பிலும் நான் கலந்தே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு தாயாக நான் துடிச்சு போயிடுவேன் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்துக்காகவும் கலங்காமல் நீ தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த சோதனையும் உனக்கு கொடுத்தேன். இதை பார்த்து நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். கீழே விழுகிறத மற்றவங்க வேடிக்கை பார்க்குறதால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்ட. நீ விழுவதை வேடிக்கை பார்த்த மனிதர்கள் இப்போ நீ வாழ்வதையும் ஜெயிக்கிறதையும் கூட வேடிக்கை பார்க்க தான் போகிறாங்க. உனக்கு துணையாக நான் நிற்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பலவீனங்களையும் பயத்தையும் நான் அறிவேன். உன் பலவீனத்தையே உனக்கான பலமாக மாற்ற போகிறேன். நீ பயப்பட்ட விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன்னை தைரியசாலியாகவும் நான் ஆக்க போகிறேன். மற்றவங்க உன்னை பார்க்குற விதம் மாறலாம். அவர்களுடைய பார்வைக்கு நீ கெட்டவனாக இருக்கலாம், மோசமானவனாக இருக்கலாம், சுயநலவாதியாக இருக்கலாம், அல்லது பொறாமப்படுறவன் கூட உன்னை நினைக்கலாம். ஆனால் நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமல்லவா? உன்னை உருவாக்கிய எனக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தனித்துவம் தெரியும். உன்னை யாரோடும் ஒப்பிடாதே. உன்னுடைய பலமே நீ எப்போதும் புன்னகையாக இருப்பது தான். புன்னகை முகமாக சிரிச்ச முகமாக இருக்கிறத நீ ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னை வெளிச்சமாக மாற்ற தான் நான் வந்திருக்கேன். ஒரு விதைய மண்ணுக்கு மேலே சும்மா போட்டால் எங்கேயாவது போட்டால் அப்படியே வந்துடாது. அது இருளுக்குள்ளே போகணும். இருட்டான இடத்துக்குள்ளே மண்ணுக்கு அடர்த்திக்குள்ளே எல்லாவற்றையும் தாண்டி தான் அது உள்ளேயே கிடந்தாதான் அதுக்கப்புறம் அது செடியாக முளைச்சி வெளிவரும். அதே போல் நீயும் இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் அத்தனையும் தாங்கிக்கிட்டு தாண்டிக்கிட்டு செடியா சந்தோஷமாக வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் உன் புன்னகையை தொலைச்சிடாதே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். நீ நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் யோசிக்கும் போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் யோசித்து செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் எதையும் யோசித்து கண்ணீர் வடிக்காதே, கவலைப்படாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறியே ஆகும். உன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நீ வருத்தப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். வேக வேகமாக உயரை பறக்கணும் தானே ஆசைப்படுற? கூடிய சீக்கிரம் நீ வானுயர வெற்றிகரமாக பறக்கும்படியும் மிகப்பெரிய ஆளாக நல்ல நிலைமைக்கு உயரும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ தனியாக இல்லை, நானும் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக கவலைப்படுகிறாயேன்னு சொல்லவே. மண்ணுக்குள்ளே ஒரு விதை இருக்கா இல்லையான்னு வெளியே இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுவே மரமாகும் போது இந்த உலகமே அதை நிமிர்ந்து பார்க்கும். அப்படிதான் இப்போதைக்கு உன்னை பார்க்காத இந்த மனிதர்கள் உனக்கான நேரம் வரும்போது நீ பிரம்மாண்டமாக உயரும்போது கண்டிப்பாக உன்னை பார்த்து வியந்து நிற்க தான் போகிறாங்க. இன்றைக்கி உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நீ அற்புதமான அழகான வெற்றியை பெற்று சந்தோஷமாய் வாழும்போது வியந்து பார்ப்பாங்க. நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே என்னை கடந்து போக கற்றுக்கோ. மற்றதையெல்லாம் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் உன்னை ஜெயிக்கணுன்றதுக்காக ஓட சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நில்லு. நல்ல நிதானமாக தெளிவாக யோசித்து மூச்சை இழுத்து விட்டுடு. அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சு செயல்படு. இந்த உலகம் ஒன்றும் வேகமாக ஓடக்கூடிய ஓட்டப்பந்தய மைதானம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நீ போகும் பயணத்தை எப்படி ரசித்து வேடிக்கை பார்த்து நேசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போவியோ அதே போல தான் வாழ்க்கையும் ரசித்து நேசித்து வாழணும் என் செல்லமே. நீ தோற்று போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உன்னை உயர்த்தி அழகாக செதுக்கி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வலிமையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்தில் நான் உனக்கான ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க போகிறேன். கடிகார முல்லை பார்த்து பயப்படாதே. உனக்கான காலம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. இதுவரைக்கும் உன்னை திரும்பி பார்க்காதவங்க இப்போது உன்னை தேடி வந்து உன் வருகைக்காக காத்திருக்க தான் போகிறாங்க. உன்னை போற்றி புகழ்ந்து உயர்த்தி பேச தான் போகிறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்பிக்கையோடு உன் வேலையை செய். மற்றதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த வராகியம்மா இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது போல தெரிந்தாலும் இந்த கஷ்டங்கள்ங்கிறது உன்னை செதுக்கும் ஒளி நினச்சிக்கோ. கற்களை ஒளி கொண்டு செதுக்கும் போது அது எப்படி அழகான சிலையாக மாறுதோ அதே போல கஷ்டங்களை கொடுத்து உன்னை செதுக்கிற நானே உன்னை அழகான வெற்றிகரமான ஆளாக உருவாக்கி காட்டுறேன். தடைகளோ பிரச்சனைகளோ வந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்காம தைரியமாக அதை எதிர்த்து மோதி ஜெயிச்சுடு என் செல்லமே. நீ வெற்றி பெறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. உன் துணிச்சலுக்காக நான் என் ஆசீர்வாதத்தை அப்படியே உனக்கு அள்ளி கொடுத்துருவேன். பலவீனமாக இருக்கக்கூடிய போர் வீரனுக்கு யாரும் கஷ்டமான போர்க்களத்தை கொடுக்க மாட்டாங்க. யாரால் எல்லாத்தையும் தாங்கி கடந்து சாதிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் நான் சோதனைகளை கொடுப்பேன். நீயும் பலவீனமான போர் வீரன் போல வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை விட நான் அதிகமாக உன்னை நம்புகிறேன். உன்னால் எல்லாமே முடியும். நீ சிறப்பாக வாழுவன்றது எனக்கு தெரியும். இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் உடைத்தெறிந்து உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் உருவாக்கி காட்டுறேன். நீ சாதாரண விறகாக எரிந்து சாம்பலாக போயிட மாட்ட. நெருப்பில் உருகி தங்கமாக மாறப்போகிற. எப்படி வைரத்தை பட்டை தீட்டி பளபளப்பாக ஆக்குறாங்களோ நெருப்பில் போட்டு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக மாற்றுறாங்களோ அதே போல தான் இந்த வராகி அம்மாவும் உன்னை பட்டை தீட்டி நெருப்பில் போட்ட தங்கம் போலவும் பளபளப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். தைரியமாக இரு. உனக்கான பலத்தையும் தைரியத்தையும் நான் கொடுப்பேன். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கே இனிமையானதாக சிறப்பானதாக மாறத்தான் போகுது. உனக்கான அனைத்தையும் நான் நல்ல முறையில் செஞ்சு தந்துடுறேன். தற்காலிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகளை பார்த்து நடுங்காதே. கூடிய சீக்கிரம் உனக்கான வசந்த காலம் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. வெற்றி கிடைக்கும் போது எல்லாரும் அந்த வெற்றிக்கு தான் காரணம்னு தன்னையே சொல்லுவாங்க. ஆனால் தோல்வி வரும்போது அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போட்டு அவங்க தான் இவங்க தானே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் கடவுள் தான் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் திறமையை கொடுத்துருக்கிறது நான் தானே. திறமையின் மூலமாக நீ ஜெயிச்சா அது நான் கொடுத்ததாகத்தானே கருதப்படும். மொத்தத்தில் உனக்கு கைத்தட்டல் கிடைச்சாலும் புகழ் கிடைச்சாலும் நீ தோல்வி அடைஞ்சாலுமே கூட எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு. உனக்கு பின்னால் நான் தான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாத. வெற்றி பெற்று விட்டோம் என தலைகணம் கொள்ளவும் கூடாது. தோற்று போயிட்டோம்னு மனம் தளரவும் கூடாது. எப்போதுமே பக்குவப்பட்ட பிள்ளையாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. நீ பணிவோடும் பொறுமையோடும் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். யாராவது உன் மேலே அன்பு காட்டி பாசம் காட்டி உன்னை ஏமாற்ற நினச்சாங்கன்னா ஒருபோதும் அவங்கள விட்டு வைக்காதே. அவங்க உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை கற்றுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போயிடு என் செல்லமே. இந்த உலகம் எப்படிப்பட்டது எவ்வளவு மோசமானதுன்றதை உனக்கு கற்பிப்பதற்காகவே இப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துருக்கேன். யார் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு.